சுந்தர்சி அவர்கள் அரசியல் களத்தில் வரத்துக்கு முன்னாடி இவர் எதை பற்றி பேசுகிறார்? மண்ணை சார்ந்து பேசியிருப்பாரா, மலையை சார்ந்து பேசியிருப்பாரா, இல்லை நாட்டோட பிரச்சனை மீனவர்களை பற்றி பேசியிருப்பாரா? 5 வருஷம் எதிர்கட்சியாக, 5 வருஷம் ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்த பிடிஆர் ஒன்றுமே செய்யல. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்ற மதுரை மத்திய களம் உருவாக்கலாம். குஷ்பு அவர்கள் அரசியல்லேருந்து எத்தனை வாட்டி கவுன்சிலர் ஆகிட்டாங்க? ஒரு கவுன்சிலர் ஆட்சி ஜெயிக்க முடிஞ்சா? இல்லை, குஷ்பு ஆதரித்த பாஜக வேட்பாளர் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு அவர் கணவர் ஆதரிச்சா ஜெயிச்சிருவாங்களா? மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தளவுக்கு பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் இருக்காரு, அது போக சுந்தர்சி நிற்கிறாரு, அதே போல் நீங்களும் நிற்கிறீங்க. ஒரு மும்முனை போட்டியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிடிஆர் தான் இங்கே அமைச்சராக இருக்கிறாரு. கடந்த முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது எம்எல்ஏவாக இருக்கு. ஒரு 10 வருஷம் பிடிஆர் இந்த அரசியல் களத்தில் மதுரை மத்திய தொகுதியில் இருக்கார். அதிமுக தொடர்ச்சியாகவே இன்னைக்கு 2026 களத்தில் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அதுவும் சுந்தர்சி அவர்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு நடிகராகவும் ஒரு இயக்கரும் வேணால் பார்க்கலாமே தவிர, சுந்தர்சி இந்த அரசியல் களத்தில் வரத்துக்கு முன்னாடி அவர் வேட்பாளர் அறிமுகப்படுத்தோம்னா அந்த கட்சியில் எப்போ சேர்ந்தாரே யாருக்குமே தெரியாது. உங்களை போன்ற ஊடகங்களுக்கே தெரியாது. அப்போ சுந்தர்சி அவர்கள் அரசியல் களத்தில் வரத்துக்கு முன்னாடி இவர் எதை பற்றி பேசுகிறார்? மண்ணை சார்ந்து பேசியிருப்பாரா, மலையை சார்ந்து பேசியிருப்பாரா, இல்லை நாட்டோட பிரச்சனை மீனவர்களை பற்றி பேசியிருப்பாரா, இலங்கை தமிழரை பற்றி பேசுகிறவா? எதுவுமே கிடையாது. ஒரு திடீர்னு அவர் களத்தில் வர. அப்போ மதுரை மத்திய தொகுதி திமுக தொகுதியாக இருக்கும்போது நாங்கள் களத்தில் வரும்போது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தொடர்ச்சியாகவே அரசியல் களங்கள். நீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா, அனிதாவுக்கு ஒரு பிரச்சனை ஓடி ஓடி நிற்கிறார். அஜித்குமாருக்கு பிரச்சனை வீட்டுக்கு போகிறார். 10வது 11 மாணவிகளை கூப்பிட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விருது வழங்குறார். முட்டைப்பால் திட்டத்தை கொண்டு வரார், இலங்கை தமிழர் பேசுகிறார், ஜல்லிக்கட்டுக்காக பேசுகிறார், சிஏஏக்காக பேசுகிறார், என்ஆர்சிக்காக பேசுகிறார், வக்போர்டுக்காக பேசுகிறார். அப்போ அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் ஒரு 15 வருஷம் அரசியல் களம் காண்றார். அப்போ களத்தில் வரும்போது அண்ணன் விஜய் அவர்கள் வேட்பாளர் பார்க்கும்போது 5 வருஷம் எதிர்கட்சியாக, 5 வருஷம் ஆளுங்கட்சி அமைச்சராக இருந்த பிடிஆர் ஒன்றுமே செய்யல. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்ற மதுரை மத்திய களம் உருவாக்கலாம் பார்க்குறேன். மத்திய தொகுதியில் என்ன மாதிரியான தனித்துவமான திட்டங்களை கொண்டு வரலாம்? இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது நீங்கள்? இல்லை, மத்திய தொகுதியில் பிரதான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மதுரை 2 அமைச்சர் தொகுதி சார். ஒன்று மூர்த்தி அவரும், ஒன்று பிடிஆர் அவரும். மதுரை மக்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு சவுத்துலேயே ஒரு சென்ட்ரல் தான் மதுரை பார்க்கப்படுது. ஒரு தூங்கா நகரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு ஃபெமிலியரான கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இங்கே இருக்குது. வெளிநாட்டிலேருந்து பக்தர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள வழிபடுறதுக்காக வராங்க. இவ்வளோ பெரிய ஒரு நகரத்தை, அதுலேயும் குறிப்பாக மதுரை மத்திக்கு உட்பட்ட தொகுதியில் அந்த கோவில் இருக்குது. இதில் அதிகமாக இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் ஒரு நிதி அமைச்சராக இருந்தார். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைச்சருக்கும் ஃபண்டு ரைஸ் பண்ணக்கூடிய அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சராக இருந்து கூட மதுரை மத்திய தொகுதி மேம்படவில்லை. பாதாள சாக்கடை திட்டம் இன்னைக்கு என்ன ஆச்சு? சாலை திட்டம் என்னாச்சு? தெருவிளக்கு திட்டம் என்னாச்சு? இந்த மதுரை மத்திய பகுதி சுற்றுலாத்தலங்கள் வர்றதுக்கு ஒரு பசுமை பூங்கா கூட இல்லை, ஒரு உடற்பயிற்சி கூடம் இல்லை, ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரல, ஒரு கல்விச்சாலையை கொண்டு வரல, ஒரு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு திடலை கொண்டு வரல, வெறும் ஒரு நூலகத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால மதுரை மத்திய பகுதியில் பெருசாக இவங்க வந்ததுனால ஒரு பெரிய டெவலப்பும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான மாற்றத்தை நோக்கி போகிறாங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் குறிப்பாக மதுரை மத்திய தொகுதியில் நிற்க அவசியம் என்ன காரணத்துக்காக மதுரை மத்திய தொகுதியில் நிற்க? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா 234 தொகுதியும் தமிழக வெற்றி தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மறைமுகமாக நேர்காணல் நடத்தி போய் நிற்க சொன்னார். அப்போ ஒரு இடத்துல நிற்க சொல்லும் போது நீங்கள் போய் மதுரை மத்தியில் போய் நில்லுங்க, அவர் சொன்ன ஸ்டைலில் சொன்ன தலைவா நீங்கள் போய் நில்லுங்க, ஜெயிச்சுட்டு வரீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்கிறார். குறிப்பாங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒரு பெரிய அலையாக தான் இருக்கும். நீங்கள் திமுகவாக இருக்கும் போதும், நீங்கள் இந்த சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு அலையாக இருக்கும். மேடமாக இருக்கும் போதும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஜய் அலை உருவாயிடுச்சு. விஜய்க்கு சுனாமி உருவாயிடுச்சு. விஜயின் தென்றல் காற்று உருவாயிடுச்சு. அந்த காற்று பொதுகை காற்றாக மக்கள் மன்றத்தில் போய் நிற்க போகுது. அந்த அலையில் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறார். இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாயம், ஒரு இஸ்லாமிய தொகுதி, அது ஒரு கிறிஸ்தவ தொகுதி, ஒரு முக்குளத்தூர் தொகுதி, ஒரு யாதவ தொகுதி, ஒரு பிள்ளைமார் தொகுதி. மதுரை அந்த மாதிரி யாரையுமே பார்க்கல. எல்லார் மக்களையும் இங்கே வாழ. ஏன்னா இங்கே ஐயா பல நெடுமாறன் ஐயா அவர்கள் களம் கண்டிருக்கார், கவுஸ் பாஷா அவர்கள் களம் கண்டிருக்கிறார். நீங்கள் பிடிஆர் அவர்கள் இருந்தால் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்? அப்போ எந்த சமுதாயத்தையும் வருவாங்க மக்கள் பார்க்க மாட்டாங்க.
யார் வந்தா மதுரை மத்திக்கு நல்லது நடக்கும், என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக, ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக விஜய் அவர்கள் இருக்கிறார். அதை வச்சு நீங்க நம்பலாம். சுந்தர்சி அவர்களுக்கு வந்து அவங்களோட மனைவி வந்து குஷ்பு அவர்கள் வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு சினிமா முகமா இருந்து அவங்க பண்றாங்க. அவருமே ஒரு நட்சத்திர வேட்பாளரா இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? இல்ல நீங்க இப்போ குஷ்பு அவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தை குஷ்பு ஏற்கனவே வந்து திமுகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து இன்னைக்கு பாஜகவுக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் பார்ப்பாங்க குஷ்பு எவ்வளவு நாள் அரசியல்ல இருக்கிறாங்க. சரி, குஷ்பு அவர்கள் அரசியல்ல இருந்து எத்தனை வாட்டி கவுன்சிலர் ஆயிட்டாங்க? ஒரு கவுன்சிலராச்சும் ஜெயிக்க முடிஞ்சுச்சா? இல்ல குஷ்பு ஆதரிச்ச பாஜக வேட்பாளர் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு அவர் கணவர் ஆதரிச்சா ஜெயிச்சிருவாங்களா? இதெல்லாம் நீங்க வந்து கவர்ச்சி நடிகைலாம் பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாடு ரொம்ப தெளிவா சைக்கிள் கடைக்காரங்க கூட சட்டமன்றத்திலிருந்து மக்கள் மன்றத்தில் மக்கள் தீர்ப்பேற்று சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. இங்கே எக்மோர் போன்ற தொகுதியெல்லாம் பார்த்துருக்காங்க. எளிமையான ஆட்கள் இந்த தமிழக களத்தில் வந்து வெற்றியை கண்டிருக்கிறாங்க. நீங்கள் கடந்த காலம் காமராஜா இருந்தாலும் சரி, நல்லக்கண் ஐயா இருந்தாலும் சரி, தாப்பாண்டியன் இருந்தாலும் சரி, நெடுமாறன் இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யணும். ஒரு கவர்ச்சியை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறாங்கன்னா இவங்க பின்பலத்தில் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை எதுக்காக சுட்டி காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் முகத்தை வைத்து மட்டும் 100 இடத்துல கவுன்சிலர் ஆகும். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, விஜய் அவர்கள் களத்துலேருந்து எல்லாத்துக்காகவும் குரல் கொடுப்பார், பேசுவார் அப்படின்றது எல்லா தரப்பு மக்களும் நம்புகிறாங்க. ஒரு கவர்ச்சியை மட்டும் வைத்து குஷ்பு அவர்களும் சுந்தர்சி அவர்களும் வாக்கை அறுவடை செய்யணும்னு நினைப்பது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க.